பெட்டிஷன் கொடுக்க வந்தோம் நாங்கள். அது காலையில் வரும்போது ஒரு 7-8 குரங்கு பெரிய பெரிய குரங்காக இருந்துச்சு. அது என்னன்னா ஒரு ஃபைல் ஒன்று கொண்டு போகிறது, ஃபைலு இது இந்த ஒரு பேப்பர் கொண்டு போனாலும் அதை பிடுங்கி அதை தூக்கிட்டு ஓடிடுது, இல்லைனா தூக்கி கிடாசிடுது. அந்த மாதிரி நானே காலில் இது பண்ணும்போது எடுத்துகிட்டு போகும்போது அப்படி தான் பிடிங்கி போட்டுருச்சு. நான் பயத்திலே போய் எடுத்தோம். அது எங்கே கடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே போய் எடுத்தோம். அதை எடுத்துகிட்டு அப்புறம் நான் கிளம்பிட்டேன். இந்த இதை கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போன்ட்டு இல்லைங்க, ஒரு 10-15 நாளாகவே கொஞ்சம் அதிகமாக தான் குரங்கு நடமாட்டம் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணிங்கன்னா. எவ்வளோ முக்கியமான ஆஃபீஸ் இப்போ இதில் கலெக்டர் ஆஃபீஸுங்க தான் சேலம் மாவட்டத்துக்கு ஃபுல்லாகவே அந்த பெட்டிஷன் கொடுக்குறது, இது நல்ல திட்டங்கள் அதுன்னு சொல்லி பார்க்குறது எல்லாம் வருவாங்க. அந்த பொதுமக்கள் கூட இடமா இருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உள்ளே போகிறதுக்கே. கொஞ்சம் குரங்கு கடிக்கிற மாதிரி வருதுங்களா? கண்டிப்பாங்க, அது சீரிட்டு வருது. நான் ஃபைல் எடுக்க போகும்போதே துரத்துனுச்சு. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் வனத்துறை கொஞ்சம் அந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் காட்டில் விடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் வர இடம் போகிற இடம் இல்லைங்களா, அது கொஞ்சம் பாதுகாப்பாக தான் பரவாயில்ல. நான் இன்கம் சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ண வந்திருந்தாங்க. வரும்போது பார்த்தா உள்ள குரங்கெல்லாம் விளாண்டுட்டு இருந்தீங்க. குரங்கு விளாண்டுமே என்னடா கலெக்டரேட்டில் குரங்கு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆகுனுச்சு. ஃபீல் ஆனது இல்லாமல் பார்க்கும்போது நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு போகும்போது அந்த குரங்கு என் ஃபோனை பிடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஃபோனை எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமேல குழந்தைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேரெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. வந்துட்டு போகும்போது அந்த குரங்கு பார்த்து அச்சம் அடிச்சு அவங்க அப்படியே நின்று வேறு பக்கமாக திரும்பி போகிறாங்க. அதுக்கடுத்து என்ன குரங்கு இருக்குன்னு அவங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி குரங்கு உள்ளே பூந்து ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே பூந்து ஃபைலு, அவங்களோட சாப்பாடு கப்பு இதெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. நாங்கள் மட்டும் பார்க்க அச்சமடையில் உள்ள வேலை செய்கிறவங்களும் அச்சம் அடிச்சிருக்காங்க. உள்ள இருக்கிற பொருள் அப்பப்போ தூக்கிட்டு போயிடுறதால ரொம்ப சிரமமாக இருக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க. இதை ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த குரங்கு பிடிச்சிட்டு போயிட்டு வெளியில் விட்டாங்களா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம சேலம் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸுங்க மாரி இங்கே தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது.